இப்போ இந்த படத்திலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிருஷ்ணவேணி பாட்டி கேரக்டரை பற்றி பார்க்கலாம். கமல் சார் ஹைட்டு, இந்த பாட்டி கூன் விழுந்து ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க. இதை எப்படி எடுத்திருப்பாங்க கவனிச்சிங்கன்னா, இந்த ஷாட்டில் எல்லாம் பாட்டி கூட வேறு எந்த கேரக்டரும் இல்லை, தனியாக தான் இருப்பாங்க. ஆனால் க்ரீன் மேட் போட்டு எடுத்திருப்பாங்க. ஏன்னா கமல் சாரோட ஹைட்டுக்கு நார்மலாக நின்று எடுத்தால் குள்ளமாக தெரிய மாட்டார். அதனால் க்ரீன் மேட் போட்டு எடுத்து அவரோட சைஸை கம்மி பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஷாட்டில் இவர் பாட்டி தோல் மேலே கை போட்டுட்டு வர மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வர வரைக்கும் ஒரே ஷாட்டில் எடுத்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு இவர் பாட்டி இல்லாமல் தனியாக ஒரு குறிப்பிட்ட பாத்தில் மோஷன் கண்ட்ரோல் கேமராவில் பேக்ரவுண்டோட எடுத்து அப்புறம் திரும்ப பாட்டியை க்ரீன் மேட் போட்டு அதே மோஷனில் அதே இடத்துல வெளியே வர வரைக்கும் எடுத்திருப்பாங்க. இந்த இடம் ஃபுல்லாகவுமே க்ரீன் மேட்டில் கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த ஷாட்டில் கிருஷ்ணவேணி பாட்டி அங்கே இருக்கவங்க தோல் மேலே நடந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல க்ரௌடை மட்டும் பாட்டி இல்லாமல் தனியாக எடுத்துட்டு திரும்ப பாட்டியை க்ரீன் மேட் போட்டு எடுத்திருப்பாங்க. இந்த வீடியோவை ரெஃபரன்ஸாக வச்சு அவங்க கால் வைக்கிறதுக்கு அங்கங்கே பிளாட்ஃபார்ம் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் பாட்டி வர சீனில் எல்லாத்தையுமே அவங்கள க்ரீன் மேட் போட்டு தான் எடுத்தாகணும். ஏன்னா